ஜெபிக்கிற பொழுது இது நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள்லாம் நாங்க படுத்து எழும்பின பின்பதாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக இருக்கும். அப்ப நாங்கள் ஆராதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அதிகாலை வேளையிலே தேடுங்கள் என்று, அதிகாலை வேளையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளிலும் தேவன் தாமே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் இந்த வேளையில வார்த்தை பகுதிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்திலே, அதாவது டிசம்பர் மாதத்திலே நாங்கள் மீண்டுமாக அங்கே ரத்னபுரியிலே கடந்து சென்று அங்கே கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை செய்வதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏப்ரல் மாதம் நாங்கள் வாலிபர் கூட்டங்கள் செய்வதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜனவரி மாதம் நாங்கள் பைபிள் காலேஜ் ஆரம்பிப்பதற்கும் நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் தாமே இதெல்லாவற்றுக்கும் அவர் கிருபை தரும்படியாகவும், வழிகளை திறந்து கொடுக்கும்படியாகவும், ஆசீர்வதிக்கும்படியாகவும், அதுக்கு தேவையான சகல பண தேவைகள், பொருள் தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாகவும், நீங்கள் யார் மூலமாக அவர் சந்திக்கிறாரோ அதெல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தரும்படியாக நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே அதை ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிற தேவன். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போஷித்து உடுத்துவித்து போக்கிலும் பெறத்திலும் பாதுகாத்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்து ஏற்ற ஆசீர்வாதத்தோடு கூட எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் அவர் குறைவுபட எங்களை வைத்ததில்லை. வைத்திருக்கிறாரா? இல்ல. நிறைவான ஆசீர்வாதத்தோடு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உலகத்தார்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் குறைவுள்ளவர்களாக தெரிகிறோம்.